நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. வழியெல்லாம் நல்லதையே காட்டி, நம் கண்களை மயக்கி, மனதை மயக்கி, கடைசியில் அவனிடம் கொண்டு போய் ஒப்படைக்கிறது இந்த விஞ்ஞான வளர்ச்சி. பொல்லாதவனின் தந்திரம். ஏசாயா 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியானது பூமியில் மிகப்பெரிய துன்ப காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக மகா துயரமான ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதியை விரும்பி வாழ்கிற நல்ல மனிதர்கள் எல்லோரும் துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பார்கள். வேதனை பூமியில் பெருகி போகும், அக்கிரமங்கள் பெருகி போகும். அந்த சமயத்தில் இந்த கர்த்தர் ஒரு விடுதலையின் வாக்கியமாக தீர்க்க தரிசனம் இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பாபிலோன் விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த வேத பகுதியும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரமும் இரண்டும் ஒரே காரியத்தை குறிக்கிறது. முதலில் பாபிலோன் இருக்கிறது, அதன் பின்பே விழுகிறது. விழுதல் என்ற வார்த்தைக்கு பொருள் மேலிருந்து கீழே விழுவது. உயரத்தில் இருந்தால்தான் கீழே விழ முடியும். உயரத்தில் இருக்கும் பொருள் கீழே விழுந்தால்தான் விழுந்தது என்று நாம் சொல்லுவோம். அப்படி என்றால் உயரத்தில் இருக்கக்கூடிய பாபிலோன் என்று சொல்லும் பொழுது இது வலு சர்ப்பத்தின் ஆவியை குறிக்கிறது. வலு சர்ப்பமானது, அதாவது அந்த காலத்தில் ஏவாளம்மாவை ஏமாற்றிய பழத்தை சாப்பிட வைத்த வலு சர்ப்பம். அந்த பாம்பானது வானத்தில் இருந்து ஆளுகை செய்கிறது. வானமண்டல ஆவி என்று சொல்லுவோம். அங்கிருந்து கொண்டு ஆவிக்குரிய மண்டலத்தில் வானத்தில் இருந்து அது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கள்ளத்திற்கு தரிசன ஆவி பூமியின் அடியில் இருந்து பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி மேலே இருந்து பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்படிதான் பொல்லாத ஆவிகளில் ஆளுகை இருக்கிறது. இப்பொழுது இதற்கு ஆதாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை ஆராய்ந்தால் இந்த 3 மிருகங்களை குறித்தும் 3 மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் மிருகம் வலு சர்ப்பம், அதுதான் பாபிலோன். விழுந்தது என்று சொல்லும் பொழுது அதனுடைய குணம் என்ன? பாபிலோன் என்றால் என்ன என்றால், இது ஒரு தேசத்தின் பெயராக சொல்லப்பட்டாலும் இது தேசத்தை குறிப்பதல்ல. இந்த பாபிலோன் என்பது மகா பெரிய தீமை செய்கிற மனிதர்களை, அந்த அவர்களை பிடித்திருக்கிற ஆவிகளையும் சொல்வது. அதாவது தீமை செய்கிற பொல்லாத ஆவிகள். உண்மையாய் வெளிப்படையாய் சொல்ல வேண்டும் என்றால் இது மனிதர்களை குறிப்பதே அல்ல, பொல்லாத ஆவிகளை குறிப்பது. வானத்தில் இருக்கிற தீய சாத்தானின் தூதர்கள் ஆவிகள் என்று சொல்வதை காட்டிலும் அந்த காலத்தில் வாழ்ந்த சாத்தானின் தூதர்கள், அது அவைகள் எல்லாம் கீழே விழப்போகிறது. இது நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் நடக்க போகிற காரியம். இப்பொழுது நம் உயிரோடு இருக்கிற ஜனங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் நடக்க போகிறது. இது எப்படி என்று சொன்னால் அதற்கு ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை ஆராய்ந்தால் தெரியும். அதாவது 14ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய குணம் என்ன அப்படி என்றால், இதன் முக்கியமான ஒரு தொழில் என்னவென்றால், ஒவ்வொரு 3 மிருகங்களுக்கும் 3 காரியங்கள் இருக்கிறது. வலு சர்ப்பம், வானத்தில் இருக்கிற பாபிலோன் என்று சொல்லும் வலு சர்ப்பமானது வியாபாரத்தை மையமாக கொண்டது. வியாபாரத்தின் தலைவன் என்று சொல்லலாம். வியாபார துறையை பிடித்து கொண்டு அதன் மூலம் ஜனங்களை அழிப்பது, தேசத்தை பாழாக்குவது. உலகெங்கும், ஒரு தேசம் அல்ல, உலகெங்கும் இருக்கிற வியாபாரத்தை பயன்படுத்தி ஜனங்களை கீழே விழத்தள்ள பண்ணுவது. உலக வர்த்தகம், இதை பிடித்திருக்கிறது தான் வலு சர்ப்பம். இது வானத்திலிருந்து விழுகிறது என்று சொல்லும் போது அது பூமிக்கு வந்து வானத்தில் இருக்கும் போதே இப்பொழுது அது இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் இது. அது வானத்தில் இருக்கும் பொழுதே இத்தனை தீமைகள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் இவ்வளவு அக்கிரமமாய் மாறிக்கொண்டு வந்திருக்கிறது.
இது வானத்திலிருந்து பூமிக்கே நேரடியாக வந்துவிட்டால் அதனுடைய நிலை அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கரமா இருக்கும். பயங்கரம் என்று சொல்லும் பொழுது, வியாபாரத்தை பயன்படுத்தி வியாபாரத்துறையை பயன்படுத்தி அநேகம் தீமைகளை செய்வது. அதாவது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலக வர்த்தகம் இது நம் அருகில் இருக்கிற சிறிய சிறிய கடைகளை மட்டும் அல்ல, வியாபார ஸ்தலங்களை மட்டும் அல்ல, உலக வர்த்தகத்தை ஆளுகை செய்யும், தன் கையில் பிடித்து வைத்துக் கொள்ளும் இந்த பொல்லாத மிருகம். அதாவது இதை நாம் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், உலக வர்த்தகத்தில் குறியீடே, அதாவது வேதத்தில் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருப்பாள் என்று. அந்த மிருகத்தின் மேல் ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அது வலுசற்பத்தை குறிக்கிறது. வலுசற்பத்தின் அந்த உருவம் இன்றைய உலக வர்த்தகத்தில் இது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத, வேதத்தின்படி வாழாத, வேதத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்கள் உலக வர்த்தகத்திற்கு ஒரு குறியீடை வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு காளை மாடு, அதன் மேல் ஒரு ஸ்திரீ. இதைதான் தீர்க்கதரிசி யோவான் ஐயா தரிசனமாய் பார்த்து 2000 வருடங்களுக்கு முன்பே எழுதி கொடுத்திருந்தார். அவர் வாழும் நாளில் இப்படிப்பட்ட உலக வர்த்தகம் எல்லாம் இல்லை, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ச்சியும் இல்லை, தொலை தொடர்பும் இல்லை. அப்படி இருந்தும் கடைசி காலத்தில், இந்த காலத்தில் நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் அன்றே சீஷருக்கு வெளிப்படுத்தி, யோவானையாவுக்கு வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறார், இப்படி நடக்கும் என்று. இந்த பாபிலோன் விழுந்தது என்பது இந்த கடல் வனாந்திரத்தின் பாரம். அது என்ன செய்யும்? இந்த உலக வர்த்தகத்தை பிடித்து கொண்டு பொல்லாதவன் செய்கிற காரியம், உலக வர்த்தகத்தை ஆளுகை செய்து கொண்டு ஜனங்களை மிகவும் துன்பப்படுத்துவான். இதை கொஞ்சம் ஆழமாக பல காரியங்கள் இருக்கிறது, அதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது இந்த காலத்தில். உலக வர்த்தகத்தை சாத்தான், வர்த்தகத்திற்கும் பொல்லாத ஆவிக்கும் என்ன சம்பந்தம் என்று தோன்றலாம். கவனிப்போமா? பொல்லாதவனுடைய குணம் பொல்லாப்பு செய்வது, இது நமக்கு நன்றாக தெரிந்தது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உலக வர்த்தகத்தை பிடித்து பொல்லாப்பு செய்வது என்றால் எப்படி? உலகத்தில் வர்த்தகம், பணம் இல்லாத உலகம் இல்லை. இன்றைய நிலையில் தேசங்கள், தனிப்பட்ட ஒவ்வொரு ஜனமும், ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு மனிதனா இருந்தாலும் பணம் தேவை வாழ்வதற்கு. இப்படி பணத்தினால் எல்லா மனிதர்களும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பணத்தை பிடித்தால் உலக மக்களையே பிடித்து விடலாம் அல்லவா? இதுதான் அவனுடைய தந்திரம். எப்படி பணத்தை பிடிப்பது? அதாவது முன்பெல்லாம் கரன்சி நோட் இருந்தது, இப்பொழுது டிஜிட்டல் பேமெண்ட் வந்துவிட்டது அல்லவா? இப்பொழுது அவன் இதை வைத்து பயன்படுத்தி, இது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது அவன் கையில் உலக வர்த்தகம் ஒப்படைக்கப்படுவதற்கு. இதன் மூலம் மனிதர்களை, உலகமெங்கும் இருக்கிற மனிதர்களையும் அவன் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதே அவனுடைய திட்டம். சரி, டிஜிட்டல் பேமெண்டிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? டிஜிட்டல் பேமெண்ட் என்று சொல்லும் பொழுது நல்லதுதான், சுலபமாய் இருக்கிறது, எந்தவித தொல்லையும் இல்லை, நாம் பயன்படுத்தலாம், அதில் தவறில்லை. ஆனால் இது இப்படியே இருந்தால் நலம்தான். ஆனால் இப்படியே இருக்காதே. என்ன செய்வான் அவன்? உலகம் முழுவதும் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறும் வரைக்கும் அமைதியா இருப்பான். எல்லா தேசங்களும் இந்த நன்மையை கருதி இந்த பேமெண்ட்டை, அதாவது செல்போன் மூலமாக பணமற்ற பரிவர்த்தனை, பணமில்லா பரிவர்த்தனையை நாம் செய்வது நமக்கு சுலபமா இருக்கிறது. பல விஷயங்களில் நமக்கு அது மிக மிக சுலபமாக, நேர்மையானதாக, ஒரு தவறும் நடக்காத ஒரு பண பரிவர்த்தனை நடப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இது ஏற்பட்டால் நலம்தான், தேசத்திற்கு எல்லாம் நலம், ஜனங்களுக்கும் நலம்தான், எல்லா விதத்திலும் நல்ல காரியம்தான். இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை இப்படியே விட்டு விடாமல் ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி நாம் பணம் பரிவர்த்தனை செய்வோம் அல்லவா? அதற்கு பதிலாக ஏடிஎம் கார்டு தொலைக்கிறது, இல்லை என்றால்
ஏடிஎம் கார்டிலும் டூப்ளிகேட் பயன்படுத்தி விடுகிறார்கள், ஏமாற்றி விடுகிறார்கள். டிஜிட்டலாய் நாம் செல்போன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்தாலும் கூட அதிலும் சில எண்களை பயன்படுத்தி, ஓடிபி பயன்படுத்தி ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. இப்படி இந்த சைபர் கிரைம் நிமித்தமாக இதை காரணமாக வைத்து உலகம் எங்கும் இருக்கிற அரசாங்கங்கள் இந்த பணமற்ற பரிவர்த்தனையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. அதுதான் RFID சிப். இந்த RFID சிப் ஆனது நாம் இன்டர்நெட்டில் போய் பார்க்கும் பொழுது கூகுளில் பார்க்கலாம். RFID என்று போட்டாலே போதும். நாம் மொழிகளில் நமக்கு புரிந்த மொழியில் நாம் போட்டு பார்க்கலாம். தமிழிலும் வருகிறது, எல்லா மொழியிலும் வருகிறது. RFID என்று நாம் பதிவு செய்தால் அது உடனே கண்டுபிடித்து அதை பற்றின செய்திகளை கொடுக்கிறது. ஸ்வீடன், சுவிஸ் போன்ற நாடுகளில் இதை பயன்படுத்துகிறார்கள் என்று செய்தி வருகிறது. பள்ளியில் சேரும் சிறு பிள்ளைகளுக்கும் இந்த RFID சிப் வைக்கப்படுகிறது. பாதுகாப்பு கருவி. காரணம் நன்மைதான், ஆனால் செயல், அதை சற்று கவனிப்போம். அதற்கு அடுத்ததாக இதை பயன்படுத்த வேண்டிய காரணம் என்ன? இந்த ஏடிஎம் கார்டு எல்லாம் தொலைந்து போவதினாலும் பலவித தொல்லைகள் இருப்பதினாலும் அதையெல்லாம் தேவையில்லை என்றும் RFID என்னும் சிப்பில் ஒரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதார் கார்டில் இருக்கிறது அல்லவா, அதே எண்ணை திருப்பி கொடுப்பார்கள். நமக்கு அதே எண்ணை, ஒரு எண்ணை மட்டும் அந்த RFID சிப்பில் வைத்து நம்முடைய வலது கைகளிலோ நெற்றியிலோ உலகம் எங்கும் இருக்கிற மனிதர்களுக்கு பொருத்தி விடுவது. அதாவது வலது கையின் பெருவிரலுக்கு மேலாக, உள்ளங்கைக்கு மேலாக அல்லது நெற்றியில் வைத்து விடுவது. 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் வைக்கலாம். ஏனென்றால் அந்த இடத்தில்தான் அந்த RFID சிப் வேலை செய்வதற்கு தேவையான வெப்பநிலையும் எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்கிறது, மின்சாரமும் நம் உடலில் இருந்து கிடைக்கிறதாம். அதனால் வலது கையிலும் நெற்றியிலும் 2இல் ஏதாவது ஒரு இடத்தில் ஒன்றை வைத்து விட்டால் போகும். அந்த RFID சிப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எண் தான் 666 666. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் படித்து பார்த்தால் இது சாத்தானின் முத்திரை என்று வேதம் சொல்லும். அதாவது வழியெல்லாம் நல்லதையே காட்டி நம் கண்களை மயக்கி மனதை மயக்கி கடைசியில் அவனிடம் கொண்டு போய் ஒப்படைக்கிறது இந்த விஞ்ஞான வளர்ச்சி. பொல்லாதவனின் தந்திரம். இந்த RFID சிப்பில் பயன்படுத்தப்படும் அந்த 666 என்ற எண் பொதுவானது. உலகம் எங்கும் இருக்கிற எல்லாருக்கும் அந்த எண் இருக்கும். அது வெறும் எண்ணாக மட்டும் அல்லாமல் இன்றும் அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம் சரீரத்தில் அதை பொருத்தி கொண்டால்தான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பயன்படுத்தும் பொருள்களில் அது இருந்தால் தவறில்லை, அது நமக்கு பாவம் ஆகாது. ஆனால் நாம் பயன்படுத்தும் எல்லா பொருள்களிலும் இன்று பார்கோடு முறை வந்திருக்கிறது. பார்கோடு என்று சொல்லுவோம். ஒரு சாதாரணமாக சோப்பு வாங்கினாலும் ஒரு பேஸ்ட் வாங்கினாலும் அதை எடுத்து பார்த்தால் பார்கோடு என்று போட்டிருக்கும். பால் பாக்கெட்டில் கூட இருக்கு. அந்த பார்கோடை எடுத்து பார்த்தால் அதில் 3 கோடுகள், முதல், இறுதி, மையத்தில் 3 கோடுகள் மட்டும் கீழ்ப்பகுதியில் நீளமாக இருக்கும். ஒரே மாதிரியான கோடுகள், இரட்டை இரட்டை கோடுகள், 3 கோடுகள் இருக்கும். முதலிலும் கடைசியிலும் மையத்திலும் இருக்கும். அந்த கோடின் எண் கீழே பார்த்தால் அதிலேயே கொடுத்திருப்பார்கள் 6 என்று. 6 6 6 3 ஆறுகள். இப்படி அதுதான் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை. அந்த பார்கோட் மெத்தட் இன்றே வந்துவிட்டது. நாம் வாங்கும் பொருள்களில் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை போடப்பட்டு வருகிறது. அதை பயன்படுத்தலாமா என்றால் பயன்படுத்தலாம், பாவம் இல்லை. வேதம் பொருள்களில் இருக்கும் பார்கோடை தவறென்று சொல்லவில்லை. அதனால் அது தவறுதான். ஆனால் அதை நாம் பயன்படுத்துவதனால் நமக்கு எந்த பாவமும் வராது. ஆனால் RFID சிப்பில் பதியப்பட்ட அந்த சிப்பருக்குள் இருக்கும் நம் சரீரத்திற்குள் ஏறும் வரைக்கும், நம் சரீரத்தில் ஒன்றாகும் வரைக்கும் எதுவும் பாவம் இல்லை. கைகளில் எடுக்கிறோம் பொருள்களை கீழே போட்டு விடுகிறோம், அதில் பாவம் இல்லை. ஆனால் நம் சரீரத்தில் வலது கையிலோ
அல்லது நெற்றியிலோ நாம் முத்திரையை அந்த RFID-யை பெற்றால் நிச்சயம் அக்னி கடல் தான் என்று வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த RFID சிப்புக்கு நேராக தான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. பல தேசங்களில் இந்த சிப்பை தயாரிக்க தொடங்கி விட்டார்கள், அந்தந்த தேசத்தின் மக்களுக்கு கொடுப்பது. இது கண்டுபிடிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. சில தேசங்களில் ப்ரீகேஜி பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது 3 வயதில் பள்ளிக்கு அனுப்பும் போதே வெளிநாடுகளில் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கைப்படியில் இந்த சிப்பை வைக்கிறார்கள். பெற்றோர்களும் வரவேற்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அறியாமையினால் செய்கிறார்கள். ஒரு முறை அந்த சிப்பை பெற்றுவிட்டாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. பெறுவதும் பெறாததும் நம்முடைய விருப்பம்தான். நாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். முடிவு நம்முடையது. கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்வோம், அந்த சிப் வைத்தால் பரலோகத்தில் அங்கு இடமில்லை. அது அந்தி கிறிஸ்துவின் முத்திரையா இருக்கிறது. அதை பெற்றால் நாம் அவனுக்கு அடிமை என்று பொருள், அவனுடைய சொத்து என்று பொருள். அவனுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இடமில்லை. அப்படியானால் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. அதாவது இந்த பாம்பு இருக்கிறது அல்லவா, பசு மாடு பால் கொடுக்கும். அந்த மாட்டை தொட்டு பார்த்தால் அதன் தோல் எல்லாம் சொரசொரப்பாக இருக்கும். வேகமாக தேய்த்தால் கூட கை கொஞ்சம் எறிவது போல வலிப்பது போல இருக்கும். அதற்கு மிகப்பெரிய கொம்புகள் எல்லாம் இருக்கும். கொம்பு முட்டுவதற்கான அந்த பெரிய கொம்பெல்லாம் இருக்கும். பார்வைக்கும் அது கடினமாக பயங்கரமாக இருக்கும். தொட்டாலும் சொரசொரப்பா இருக்கும். ஆனால் அது பால் கொடுக்கும், நமக்கு நன்மையை செய்யும். அது கொடுக்கும் பால் என்றும் நாம் பயன்படுத்துகிறோம். நாம் சரீரத்திற்கு பலனை தருகிறது பசுமாடு நல்லது. ஆனால் நல்ல விஷயங்கள் பார்ப்பதற்கு கடினமாய் தோன்றுகிறது. ஆனால் இந்த பாம்பு இருக்கிறது அல்லவா, அதை தூரத்தில் பார்த்தால் அது அப்படியே பல பலண்டு எப்பொழுதும் எண்ணெய் தடவியது போல அதன் உடல் பளபளப்பாய் இருக்கும், வழவழப்பாய் இருக்கும். அதன் சொரசொரப்பே கிடையாது. அது எப்படி இருக்கும் பார்த்திருக்கிறோம் அல்லவா, அந்த அளவுக்கு. ஒரு கொம்பு கிடையாது, குத்தி விடும் முட்டி விடும் என்று நாம் பயப்படுவதற்கு வேலையே இல்லை. சிறு பிள்ளைகள் கண்டால் அதனுடைய ஆபத்து தெரியாமல் அதை விளையாட்டாக நினைக்கும். இப்படிதான் தீமையானது நமக்கு வரும்போது RFID-யும் இப்படிதான், ஒரு சர்ப்பத்தை போல. அதுதான் சர்ப்பத்தை போல நன்மையையே நமக்கு சொல்லும். பார்வைக்கு எல்லாம் நன்மையாக தோன்றும். முடிவு பசுமாட்டிடம் சென்றால் அது ஒன்றும் செய்யாது. அது குழந்தையை போல மனமுடையது. அதன் மனம் குழந்தையை போன்றது. அது நமக்கு பால் கறந்தால் அது தன் பாலையே, தன் பிள்ளைக்கு கொடுக்கும் பாலையே நமக்கு கொடுக்கும். முரட்டுத்தனமாய் இருந்தாலும் பார்வைக்கு அது நன்மை செய்யும். ஆனால் பாம்பானது மென்மையாய் இருந்தாலும் அதன் செயல் உயிரையே கொன்று போடும், விஷத்தை கப்பும். அது போலதான் இன்று இந்த RFID-யை குறித்த காரியங்கள். இவைகள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக தோன்றும், நன்மையாக எல்லாம் தோன்றும். எவ்வளவு வசதியா இருக்கிறது. பணம் எடுத்து சில்லறை கொடுத்து வாங்கி கொண்டிருந்த காலத்தில் கடினமாய் இருந்தது. பணத்தை பாதுகாக்க வேண்டுமே என்ற பயம் இருந்தது. இப்பொழுதோ டிஜிட்டல் டிரான்சாக்சன் மிகவும் சுலபமாக இருக்கிறது. ATM கார்டு பயன்படுத்தினோம், அது சுலபமாய் இருந்தது. இப்பொழுது அதுவும் தேவையில்லை. இன்னும் நிறைய இருக்கிறது. இதில் பண பரிவர்த்தனைக்கு பிட்காயின்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. இப்படி நாம் பயன்படுத்தும் போது எல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட். அதனால் நமக்கு எந்த தொல்லையும் இல்லை. சில்லறை பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, நாம் பணம் தொலைந்து போகும் என்ற கவலையில எல்லாம் நன்மையாக தோன்றும். பாம்பின் சரீரத்தை போல் நன்மையாக தோன்றும். ஆனால் முடிவு எங்கு போய் நிற்க போகிறது? RFID. இப்படியே இதோடு நிறுத்தி கொண்டால் பரவாயில்லை. இந்த டெக்னாலஜியை இதோடு நிறுத்தி கொண்டு ATM கார்டையே இன்னும் 100 வருடங்கள் ஜனங்கள் பயன்படுத்தட்டும் என்று நிறுத்தலாம் அல்லவா? ஏன் அடுத்த நிலைக்கு போக வேண்டும்? அரசாங்கங்கள் ஒரு காரியத்தை யோசிக்கலாம். பண பரிவர்த்தனை காயின்கள் பயன்படுத்தியது பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நாணயங்களை பயன்படுத்தி வருகிறோம். அதிலும் சில பிரச்சனைகள் இருக்கதான் தெரிந்திருக்கிறது. சில்லறை பிரச்சனை, தொலைந்து போதல், பாதுகாப்பு, இதெல்லாம் இருந்த பொழுதும் அதை பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தோம்.
உடனே எதற்கும் மாறிவிடவில்லை. ஆனால் இப்பொழுது ஏடிஎம் கார்டு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது என்றாலும் சில வருடங்களே ஆனாலும் உடனே அதுக்கு வேறு ஏதாவது மாற்று கண்டுபிடிப்போமா என்று மனித மனம் கண்டுபிடிக்க ஓடுகிறது, அறுவடைக்கு தாவுகிறது. ஏன் இவ்வளவு வேகம்? ஏன் அதை செய்ய வேண்டும்? இப்படியே இருந்தால் என்ன? ஆனால் காலம் நிறைவேறிற்று. காலம் மிகவும் சமீபமாய் வந்துவிட்டது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. பொல்லாதவன் இந்த பூமியை ஆளுகை செய்யும் காலம் முடிவுக்கு வரப்போகிறது. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த காலம். அவன் ஏவாளம்மாவை ஏமாற்றினான். அது நிமித்தம் இந்த பூமியின் மேல் அதிகாரம் செலுத்த தொடங்கினான். ஆனால் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட காலம் முடிவடைய போகிறது. இந்த பூமியை ஆளுகை செய்து கெடுப்பதற்கு அவன் அதிகாரம் பெற்றான். ஏவாளம்மாவினால்தான், அந்த பழத்தை சாப்பிட்டதினால்தான். மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை மீறியதினால் பொல்லாதவன் இங்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டான். சரி, அவன் காலம் எவ்வளவு முடிய போகிறது? அவனுடைய 6000 வருடங்கள் ஆக போகிறது ஆதாம் ஐயா மூலமாக. அதாவது இந்த பாவம் நிறைவேறின காலத்தில் இருந்து பார்த்தால், ஏவாளம்மா கர்த்தருடைய வார்த்தையை மீறியதிலிருந்து பார்த்தால் சுமார் 6000 வருடங்கள் முடிய போகிறது. அவனுடைய காலம் இதுதான். அந்த நேரம் வரைக்கும் அவனுக்கு அந்த நேரம் நெருங்கி விட்டது என்பது தெரிந்து விட்டது. அது அவனுக்கு தெரியும். அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று எண்ணி, வெளிப்படுத்தலில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பயங்கரமாய் இந்த பூமியை தாக்குவான், மனிதர்களை கொடுமைப்படுத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வலுசற்பம்தான் இந்த கடைசி காலத்தில் அவனுடைய நாள் முடிந்து வானத்திலிருந்து கீழே பூமியில் விழப்போகிறது. அதுதான் பாபிலோன் விழுந்தது என்று இந்த அதிகாரத்தில், ஏசாயா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியங்களும் ஒரே நிகழ்வை தான் குறிக்கிறது. இந்த 2 வேத பகுதிகளும் ஒரே நிகழ்வை குறிக்கிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கவிருக்கிற பாபிலோனின் வீழ்ச்சி. சரி, பாபிலோன் விழுந்து அது தேசத்தை பாழாக்குகிறது. அதன் பின்பு கர்த்தர் அந்த பாபிலோனுக்கு விரோதமாய் வேறு தேசங்களை எழுப்பி அழிக்கிறார். சரி, இந்த 2 காரியங்களையும் குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். பாபிலோன் விழுந்தது. வானத்திலிருந்து வலுசற்பமான பொல்லாத ஆவி பூமிக்கு வருகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில். அவன் விழுந்த பின்பு, அவன் விழுந்தது அவனுக்கே தெரியாது. வலுசற்பம் விழுந்து பூமியில் வந்த பின்புதான் அது தான் விழுந்ததை உணர்ந்து கொள்கிறது. அது வரைக்கும் அதற்கு தெரியவில்லை. வானத்திலிருந்து அது எப்படி விழுந்தது? அங்கேயே இருந்து அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தது. வான மண்டலத்தில் தங்கி இருக்கிறது. எப்படி விழுந்தது? அதற்கு விழுவதற்கு காரணம் என்ன? அதாவது இந்த பூமி அதாவது இந்த பூமியின் மேல் இருக்கிற வானம் பகுதி, வானத்தின் மேலும் பூமியின் மேலும் பூமியின் அடியிலும் இந்த பூமி முழுவதும் யாரிடத்தில் அதிகாரம் கொடுத்திருந்தார் கர்த்தர்? மனிதனுக்கு கொடுத்திருந்தார். இதை இழந்தது யார்? மனிதனாகிய ஏவாளும் ஆதாமும் இழந்தார்கள். இப்படி இவர்கள் இழந்த பூமியை யாரால் மீட்கப்பட வேண்டும்? மனிதர்கள் தான் மீட்க வேண்டும். மனிதர்கள் தான் பொல்லாதவனுக்கு தங்கள் அதிகாரத்தை இழந்து போனார்கள், அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். அப்படி என்றால் இந்த பூமியை மீட்கும் வேலையும் மனிதனுக்கே சொந்தமானது. நமக்கு அந்த பலம் இல்லாததினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவனுடைய பற்களை உடைத்து அவன் அதிகாரத்தை பறித்தான். முதல் ஒரு மனிதனாக ஆதாம் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் நாமத்தை வைத்து இப்பொழுது நம்மால் அவனை வெல்ல முடிகிறது. சரி, ஒரு நெருக்கமான ஒரு முள் காடு இருக்கிறது, மிகப்பெரிய வனாந்திர காடு. அந்த காட்டிற்குள் நாம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நம்மால் போக முடியவில்லை. என்றால் நன்றாக பயிற்சி எடுத்த காடுகளில் பயணம் செய்கிற காடுகளில் வேலை செய்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் என்று சொல்வோம். வனாந்திரத்தில், அதாவது காடுகளில் பணிபுரிகிற அலுவலர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? முன்னோக்கி அவர்கள் போகும்போது அவர்கள் நமக்கு முன்பாக சென்று அந்த பாதைகளை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார்கள்.
செடிகள், புதர்கள் எல்லாம் இருக்கும். அதை நாம் சரியாக அந்த பாதையை அறிந்து கொள்வது கடினம். அதை அறிந்து கொண்டு பாதை தெரியாது. எங்கும் முள்ளா இருக்கும். எப்படி போவது என்று தெரியாது. பாதையை உண்டு பண்ணி அந்த காடுகளை, அந்த செடி கொடிகளை அகற்றி பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்து நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார்கள். வனாந்தரத்தில் இப்படித்தான் போக வேண்டும். அது போல இந்த உலகத்தில் பாவம் வந்தது. மனிதன் பொல்லாதவனிடத்தில் தொலைத்து விட்டான். நம்மால் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மனுஷகுமாரனாய் அவதரித்து அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். அவர் மனிதர் அவதாரத்தில் வந்து சாத்தானை முறியடித்தார். மனிதனாய் பிறந்துதான் மனிதன் தான் அவனை அழிக்க முடியும், அழிக்க வேண்டும். மனிதன் பாவம் செய்ததினால் மனிதனால் தான் அழிக்கப்பட வேண்டும் என்பதனால் ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலேயே மனிதனாய் பிறந்து வந்து அவர் அழித்தார். நம்மால் முடியாதல்லவா? அதுக்காக அவரே அவ்வளவு பெரிய கடினமான காரியத்தை செய்தார். இப்படி செய்து நம்மை மீட்டு கொண்டு அந்த காட்டில் பாதையை உண்டு பண்ணுவது போல அவனை வெற்றி பெறும் பாதையை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். ஆனால் நாம் நடந்து போக வேண்டும். நாம் வலுசற்பத்தை எடுத்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் நாம் பொல்லாப்போடும் தீங்கோடும் பொல்லாத தீமையோடும் யுத்தம் செய்கிறோம் அல்லவா? நமக்கு எதிராக வருகிற மனிதர்களோடு யுத்தம் செய்து அவர்களோடு போராடி கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களும் அப்படித்தான் வாழ்கிறோம். அந்த போராட்டம் ஏன்? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிவகுத்த அந்த பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கும் பாடுகள் உண்டு, யுத்தங்கள் உண்டு. அவர் காட்டின வழியில் அவரை போல நாம் வாழ்ந்து யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும். சரி, வெற்றி பெறுவது என்றால் என்ன? அதுதான் வானத்தில் இருக்கிற வலுசர்ப்பம் பூமியில் இருக்கிற மனிதர்களின் யுத்தத்தினால். வானமண்டலத்தில் வலுசர்ப்பம் ஒன்றல்ல, அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே படித்துக் கொள்ளலாம். அவனும் அவனுடைய தூதர்களும் அங்கே இருக்கிறார்கள். நாம் அவனோடு யுத்தம் செய்கிறோம். இது என்ன? நாம் பூமியில் இருக்கிறோமே, எப்படி வானத்தில் போய் யுத்தம் செய்தோம் என்றால், இன்று அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவை பார்க்கிற இந்த நேரத்திலும் அந்த யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, அது எப்படி என்றால், அதுதான் ஆவியின் மண்டலத்தில் உள்ள யுத்தம். பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் வெளிப்படையாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்க்கவும். 12ஆம் அதிகாரம் மிக தெளிவாக இந்த யுத்தத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. அதாவது பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்கள் தங்கள் பரிசுத்த வாழ்வின் நிமித்தம் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவர்கள் கட்டளை கொடுக்கும் போது வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் தோற்று போகிறது. நாம் வாயின் வார்த்தைகளில் சொன்னால் போதும். பரிசுத்தவான்கள், அதாவது கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு தமக்கென்று யுத்த சேனையை உண்டு பண்ணுகிறார். இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த உலகத்தில் ஆதியாகமம் முதல் இன்று வரை என்றும் இந்த உலக முடிவு வரைக்கும் பிறக்கிற மனிதர்களை தாயின் கருவிலேயே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களிடத்தில் இருக்கிற துர்குணங்களை அகற்றி சுத்திகரிக்கிறார். அதன் பின்பு அவர்களை தம்முடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துகிறார். வெளிப்படையாக தெரியக்கூடிய ஊழியர்கள் மட்டுமல்ல, வெளிப்படையாக தெரியாமல் எத்தனையோ ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க அந்த ஒரு காரியம் இருக்கிறது அல்லவா? அதாவது ஊழியம் செய்கிற அந்த பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டும் ஆண்டவருடைய இரத்தத்தை கொண்டும் வசனத்தை கொண்டும் யுத்தம் செய்கிறார்கள். அந்த கட்டளை கொடுக்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்களுக்கென்று அவர் கூடவே இருக்கிற மிகாவேல் கூட்டத்தை சேர்ந்த தேவதூதர்கள் இருப்பார்கள். உதாரணத்திற்கு நம்மையே எடுத்துக்கொள்வோம். நாம் இன்று கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தருவார். ஞானஸ்தானம் எடுப்போம், அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் பெற்ற நாம் உடனே பரலோகத்திற்கு போவதில்லை. இங்குதான் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், பல காரியங்கள் செய்கிறோம். அதில் ஒன்றுதான் யுத்த ஊழியம். எப்படி என்றால், இந்த பூமியில் வாழ்கின்ற நாம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம், நமக்கென்று நாம் செயல்படும்படியாக கர்த்தர் நமக்கென்று தேவ தூதர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் நம் கூடவே இருப்பார்கள் எப்பொழுதும். நாம் உறங்கினாலும் அவர்கள் உறங்க மாட்டார்கள், நம்மை பார்த்து கொண்டே இருப்பார்கள்.
நாம் எந்த நொடியில் கட்டளை கொடுத்தாலும் அவர்கள் உடனே புறப்பட்டு போய் ஆவியின் மண்டலத்தில் வானத்தில் போய் அந்த பொல்லாத ஆவிகளை அழித்துவிட்டு வருவார்கள். இது நிஜமானது. இதற்கு ஆதாரம் என்ன? இது எதை வைத்து சொல்லுகிறோம் என்றால், தானியேல் ஐயாவின் புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது, தானியேல் ஐயா ஜெபிக்கிறார். அங்கிருந்து மிகாவேல் தூதர் வருகிறார். தீருவின் அதிபதி என்னை தடை பண்ணினான், அவனை தோற்கடித்து நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். மிகாவேல் வந்து எனக்கு உதவி செய்தார் என்று கேப்ரியேல் தூதர் சொல்லுகிறார். இதை நாம் கவனிப்போம். இதை குறித்து இப்படியாக நடந்தது. அப்படி என்றால் இதுதான் ஆதாரம். மிகாவேல் தூதர் என்பவர்கள் யுத்த வீரர்கள், யுத்தம் செய்யும் தேவதூதர்கள். கேப்ரியேல் தூதர் தானியேல் ஐயாவுக்கு செய்தி கொண்டு வருகிறவர், அதாவது செய்தி கொடுக்கிற தூதர்கள். இப்படி 2 கூட்ட தூதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். நம் கூடவே இருந்து பணி செய்வார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். நமக்கு உதவியாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு பயன்படுவார்கள். இப்படி நாம் கட்டளை கொடுக்கும் பொழுது தேவதூதர்கள் போய் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், பூமியின் அடியில் இருக்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் போய் கட்டி போட்டுவிட்டு வந்து விடுவார்கள். இப்படியாக நடக்கும். இதுதான் யுத்தம். இப்படி ஆவிக்குரிய யுத்தம் செய்து இப்படி நாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவனுடைய சாம்ராஜ்யம் விழுந்து போகும். அப்பொழுது வானத்தில் இருக்கிற வலுசர்ப்பம் பூமியில் விழுகிறது. இப்படிதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சேனையானது வலுசர்ப்பத்தை கீழே தள்ளுகிறது. அந்த சேனை யார்? கர்த்தருடைய பரிசுத்தமாய் வாழ்கிற கர்த்தருடைய ஜனங்கள். அது நாம இருக்கிறோமா என்று நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்வோம். இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.